டிஎம்கே இறங்கி சில பிஆர் ஒர்க்லாம் பண்றாங்க. சில பெரிய அமௌண்ட் வந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றாங்கங்கும்போது, அது வந்து அவங்களுக்கு ஆப்போனன்ட்டா இருக்கிற ஒரு கட்சிக்கு பண்ணலாம். பட் இப்ப வந்த புது கட்சிக்கு இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா? இல்ல இவ்ளோ ஹேட்ரேட் பண்ணணுமா? இல்ல அதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு ஒரு வேலை பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல சார். நீங்க தொடர்ச்சியாக விஜய் வந்து அரசியல் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்களேன். ஃபர்ஸ்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன விமர்சனம் வச்சாரு? நான் வந்து சினிமா செய்திலாம் பார்க்கறதில்ல. ரைட்? ம். அதற்கு அடுத்தது வந்து நேத்து முளைத்த எதிரிகள். ம். அதற்கு அடுத்தது சட்டமன்றத்தில பேசும்போது தாவேகா. ம். அப்ப இப்ப அவங்க சீரியஸா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தெரியுதுல்ல. ஏங்க இப்போ நீங்க ஒரு சேனல்ல வேலை செய்றீங்க. நான் ஒரு சேனல்ல வேலை செய்றேன். 2 பேரும் வந்து ஒரே மீடியம் யூடியூப் அதே மீடியம்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, எவ்வளோ வியூஸ் போகுது. நான் ஒரு வீடியோ போடுறேன், எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு நான் கணக்கு பண்ணுவேனா, கணக்கு பண்ண மாட்டேனா? ஆமா. இதே வந்து அவங்களும் பண்ணுவாங்க தானே? நம்ம ஒரு கூட்டம் போட்டா எவ்வளோ கூட்டம் வருது? இவங்க கூட்டம் போட்டா எவ்வளோ சார் ஆனா கூட்டம் அது வருது? வந்து இப்ப இருங்க முடிச்சுர்றேன். ஆ. அப்போ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உளவுத்துறை இருக்கும். ம். இவங்களுக்கு வந்து நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் ஹையர் பண்ணி ஃபீல்டுல என்ன நடக்குது பாருங்க. ஆய்வுகள் பண்ணுங்க. ம். அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு தரவுகள் வரும்ல. ம். அந்த தரவுகள் இவங்கள பயமுறுத்துச்சுன்னா